வாங்க இன்னைக்கு மட்டன் பிரியாணி சுவையில் எப்படி மஷ்ரூம் பிரியாணி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கோரை வீட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி கூட கத்திரிக்காய் கிரேவியும் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியும் செஞ்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் கிரேவியை நான் தனி வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கங்க. இன்றைக்கி பிரியாணி பார்த்தீங்கன்னா 300 கிராம் ரைஸில் தான் செய்ய போகிறேன். அந்த 300 கிராம் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா எல்லாமே அரைச்சி தான் செய்ய போகிறேன். அரைக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே அந்த எடுத்து வச்சுருந்தா 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி பிரியாணிக்கு கடலெண்ணெய் தான் சேர்ப்பாங்க. கடலெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடலெண்ணெய் இல்லாதவங்க நீங்கள் நல்லெண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம். நல்லெண்ணெய் அல்லது நெய்யும் விட்டுங்க, நெய்யும் கூட சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுக்கு தாளிக்க எதுவுமே சேர்க்க வேண்டிய தேவையில்லை. நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் விழுதுகளை இதை சேர்த்துக்கலாம். அப்படி கொஞ்சமாக தாளிக்க உங்களுக்கு ஏதாவது சேர்க்கணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக சோம்பு வேணால் சேர்த்துக்கலாம். மற்றபடி எதுவுமே சேர்க்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நம்ம இதில் பிரியாணி மசாலா சேர்க்க போகிறோம். அந்த பிரியாணி மசாலா எப்படி செய்கிறது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பிரியாணி மசாலா சேர்க்கறனால வேறு எந்த விதமான ஸ்பைசஸும் இதில் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. தாளிக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் அதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு விழுதுகள் சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு விழுதுகள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடலாம். அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ இந்த மாதிரி அதோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி, புதினா, கொத்தமல்லி இது மூணையும் இந்த மாதிரி அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் எல்லாமே நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் அடி பிடிக்காமல் கிண்டி விடலாம். இப்போ இது கூட கல் உப்பு சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு இந்த மாதிரி கல் உப்பு சேர்த்திங்கன்னா இன்னமும் நல்லா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நல்லா பிரியாணி பார்த்திங்கன்னா நல்ல சுள்ளுன்னு உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது கூட நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது கொஞ்சம் சேர்த்தாவே போதும், நல்ல வாசமாக இருக்கும். இதுக்கு காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆப்ஷனல் தான். மல்லித்தூள் போடாமல் இந்த பிரியாணி செஞ்சால் நல்லா தான் இருக்கும். ஸோ 1 ஸ்பூன் மட்டும் நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். பிளெயின் மல்லித்தூள் தான், வெறும் மல்லித்தூள் தான் இதில் சேர்க்கணும். எல்லாம் சேர்த்து நல்லா அந்த மசாலோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக எடுத்துங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ
இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி. நான் இந்த கப்பில் வந்து 1 கப் வந்து கும்பத்துக்கு சேர்த்து வந்து நான் வந்து ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா ரைஸ் பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சுங்க. நல்லா ஊறிடுச்சு. அதனால் நான் 1 கப்புக்கு வந்து 1 கப்பு தான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா அரிசி வந்து 3/4 மணி நேரம் 1 ஹவர் ஊறிடுச்சுனாலும் சரி, நீங்கள் ஊறிடுச்சுனா நீங்கள் தண்ணி வந்து 1 கப்புக்கு வந்து 1 கப்பு வைங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா ஊறிடுச்சு ரைஸு. இப்போ கொஞ்சம் தண்ணியோடு தான் நான் சேர்க்க போகிறேன். அந்த கொஞ்சம் ரைஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதோடு சேர்க்குறேன். ஏன்னா அந்த கும்பத்துக்கு நம்ம சேர்த்து தான் ரைஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக இருக்கும், வெந்து வர கரெக்டாக இருக்கும். இதே மெஷர்மெண்ட் தான் நீ வந்து பாஸ்மதிக்கும் ட்ரை பண்ண. அரிசி நம்ம ரொம்ப நேரம் ஊறிடுச்சுன்னா ஒரு கப்புக்கு 1 கப்பு மட்டும் தண்ணி வச்சு செய்யுங்க, கரெக்டாக இருக்கும். ரைஸுக்கு வந்து 1 கப் ரைஸுக்கு 1 கப் வந்து தண்ணி சேர்த்து கரெக்டாக வைங்க, சூப்பராக வெந்துடும். அதிக நேரம் ரொம்ப விசில் வைக்க வேணாம். இது வந்து மஷ்ரூம் பிரியாணி தான், சீக்கிரமே மஷ்ரூம் ஆல்ரெடி வெந்துருச்சு தான். வந்து கரெக்டாக 1 விசில் 2 விசில், அதுக்கப்புறம் ரொம்ப வேணாம். அதை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தம்மில் போட்டிங்கன்னா போதும். ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிரும் உங்களுக்கு பிரியாணி. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 2 விசில் மட்டும் வைங்க. வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா அது நல்லா ரெடி ஆயிரும். இப்போ 2 விசில் வந்து நல்லா ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கிடுச்சு. நான் கொஞ்சம் நேரம் விட்டுட்டுனா இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். கரெக்டாக வெந்திருக்கு. நான் வந்து ரைஸ் வந்து விதையாகவும் இருக்காது, ரொம்ப குழஞ்சும் இருக்காது. அது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா குழையும்பாங்க. ஸோ வந்து காரணம் வந்து அந்த தண்ணி வந்து நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி அதிகமாக சேர்த்து விசிலும் கூட வச்சுட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். கரெக்டாக இது மாதிரி 1 கப்புக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் கூடுதலாக வேணால் கொஞ்சம் தண்ணி அவங்க சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். இதில் வந்து நெய் சேர்த்துங்க. நெய் சேர்க்குறத காட்ட மறந்துட்டேன். இதே பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிலாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதிலே கொஞ்சம் தண்ணி விடும் உங்களுக்கு. நம்ம இதில் கொஞ்சம் தயிரும் சேர்த்துருக்கோம். அதெல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கும்பத்துக்கும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பரிமாறலாம். லாஸ்ட்டாக இதில் லெமன் இருந்தால் லெமன் சேர்த்துங்க. என்கிட்ட இல்லை, அதனால் சேர்க்கலாம். பாருங்கள், சூப்பரான இன்றைக்கி வந்து மஷ்ரூம் பிரியாணி, மட்டன் பிரியாணி சுவையிலே வந்து நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறது இந்த வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி செஞ்சுருக்கேன், சூப்பராக இருந்தது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கத்திரிக்காய் கிரேவி ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுங்க. அடுத்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக அந்த கத்திரிக்காய் கிரேவி வந்து அப்லோட் பண்ணுறேன். என் சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் பீட்ரூட் பிரியாணி போட்டிருக்கேன். அது வந்து இது என்ன பிரியாணிங்கிற டைட்டிலில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக் வச்சு பேச்சுலர்ஸ் பிரியாணி போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒரு பேச்சுலர்ஸ் எக் பிரியாணி, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மஷ்ரூம் பிரியாணி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற ரெசிபிஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கோரி விட்டு சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.